வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெண்டைக்காய் காரக்குழம்பு. இதை காரக்குழம்புன்னு சொல்லலாம், இல்லைனா புளிக்குழம்புன்னு கூட சொல்லலாம். அருமையான சுவையில் சின்ன சின்ன டிப்ஸோட இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதற்கு முதல்ல நான் பிஞ்சு வெண்டைக்காயாக ஒரு 150 கிராம் அளவு வாங்கிக்கிட்டேன். கழுவிட்டு தண்ணீரை நல்லா தொடச்சிட்டு ஒரு வெண்டைக்காயை 3ஆக நறுக்கிக்கலாம். கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். குழம்புல போட்டோம்னா எடுக்க முடியும். கழுவிட்டிங்கன்னா தண்ணீரை தொடச்சிட்டு தான் கட் பண்ணணும், இல்லைனா வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். வெண்டைக்காயோடைய காம்பை உடச்சி பார்த்து வாங்குங்க, அப்போ தான் பிஞ்சாக இருக்கான்றது கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைனா மேல் தோல் நல்லா முரடாக இருந்துச்சுன்னா அது முத்தல்னு அர்த்தம், அதை வாங்கக்கூடாது. 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 100 கிராம் அளவுள்ள தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிடணும். இப்படி இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக சமைச்சிடலாம். தேங்காய் துருவலாக இருந்தால் 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேங்காவாக இருந்தால் 3 சில்லு எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணீர் நிறையா விட்டு அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரக, வெந்தயம் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இது இல்லாட்டினா குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளியை அது முழுகிற அளவுக்கு தண்ணீர் விட்டு ஊற வச்சுக்கணும். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்து வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு தான் குழம்புல சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வெண்டைக்காயை வதக்காமல் குழம்புல சேர்த்திங்கன்னா குழன்னு இருக்கும், அது நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். எடுத்து தனியாக வச்சிடலாம். பேனில் 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்ச பிறகு கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்து வதக்கிக்கணும். எல்லாமே ஒரு பாதி அளவு வதங்கினா போதும், அப்போ தான் குழம்புல முழுசாக நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை எப்போவுமே நல்லா குழைய வதக்கிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துட்ட பிறகு தான் மசாலா பொடி சேர்க்கணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோவாக மாற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா பொடியை கருக விட்டுறக்கூடாது, கருகுனா நல்லா இருக்காது. 1 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கணும். 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணீர் குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வேறு காய்கறி ஏதாவது நீங்கள் போட்டு செய்தீங்கன்னா காய் நல்லா வெந்த பிறகு தான் புளி கரைச்சி ஊற்றணும். வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும், ஏற்கனவே வதக்கிட்டோம். ஆனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா வெந்துருச்சான்னு பார்த்துட்ட பிறகு புளி கரைச்சி ஊற்றுங்க. ஊற வச்ச புளியில் 1 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துருந்தோம், அதை அப்படியே கரைச்சி ஊற்றிடலாம். புளி கரைச்சி ஊற்றிய பிறகு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடுங்க, இல்லைனா கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா தண்ணி விட்டு அரைச்சோம், அதோட மிக்சியையும் கழுவி கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு குழம்பு திரும்பவும் கெட்டியாக மாற துவங்கிடும். தேங்காய் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கடைசியாக 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க, இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துடணும். நல்ல புளிப்பு காரமாக ஒரு அருமையான டேஸ்ட்டில் நமக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், குழம்பை எடுக்கும் போதெல்லாம் பூண்டு, வெங்காயம், வெண்டைக்காய் எல்லாமே அப்படியே முழுசாக கிடைக்குது. இது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி குழம்பு வச்சிங்கன்னா இதை நாளைக்கு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு ரைஸு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, பீன்ஸ் கேரட் பொரியல் நான் சாப்பிட போகிறேன். இந்த குழம்புக்கு வெறும் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இதுபோல் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே வச்சு சமைக்கக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நன்றி.